என்றாலும் கர்த்தாவோடு சபைக்கு ஐக்கியமும் இளைப்பாறுவோரோடு இன்ப இணக்கமும் இல்பாக்கியத்துயோரோடு கர்த்தாவின் நாங்களும் விண்ணோகத்திலும் ஓடு தங்க கடாட்சியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் திருச்சபையின் தலைவராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த ஊடகத்தின் வழியாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரத்திலே நாம் திருமண்டல ஞாயிறை ஆசிரிக்கிறோம். நம்முடைய பேராயம் உருவாகி 240 ஆண்டுகள் ஆகிறது. ஆண்டுடைய பெரிதான கிருபையினாலே இந்த நாள் வரை ஆண்டவர் மீது வைத்த அன்பின் அடிப்படையிலே திருச்சபை ஆசீர்வாதமாய் காணப்பட கர்த்தர் அருள் செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நமது திருச்சபையானது வளருகின்ற ஒரு திருச்சபையாக, பெருகுகிற ஒரு திருச்சபையாக காணப்படுகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. தஞ்சாவூர் பகுதியிலே சதி என்னும் உடன்கட்டையினாலே மரிக்கும் தருவாயில் இருந்த சிறுமியை லிட்டில்டன் என்ற இராணுவ படைத்தளபதி மீட்கின்றார். மீட்டெடுத்து திருநெல்வேலி பகுதியிலே கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றின ஸ்வாட் செய்கிறவர்களிடத்திலே ஒப்படைக்கின்றார். அந்த சிறுமி ஆண்டவருடைய அன்பினால் வளர்க்கப்பட்டு ஸ்வாட் செய்கிறவர்களுடைய பாதுகாப்பில் பராமரிக்கப்பட்டு ஆண்டவருடைய சாட்சியாக ஸ்வாட் செய்கிறவர்களால் திருமுழுக்கு பெறுகிறார்கள். இந்த சிறுமிதான் குளோரிந்தாள் அம்மையார் அவர்கள். 40 விசுவாசிகளோடு உருவாக்கப்பட்ட திருநெல்வேலி பேராயம் இன்று 2 லட்சத்திற்கும் அதிகமான விசுவாசிகளை கொண்ட திருச்சபையாக அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ளதாக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வருகிறது. அமைகிறது என்று சொன்னால் மிகையாகாது. 350க்கும் அதிகமான பாடசாலைகள், 10க்கும் மேற்பட்ட கல்லூரிகள், மருத்துவமனைகள் என்று சொல்லி பல்வேறு விதமான திருப்பணிகள் ஒரு பக்கம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. 725க்கும் அதிகமான ஆலயங்களை கொண்டு வளர்ச்சி பெற்று ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வருகிறது. இந்த நாட்களிலே நாம் அதிகமாக நம்முடைய திருச்சபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லவும், நம்முடைய திருச்சபையினுடைய ஊழியங்கள், திருச்சபையிலே ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகின்ற திருப்பணியாளர்களுக்காக அதிகமாய் ஜெபிக்கவும், நம்முடைய திருச்சபை உருவாவதற்கு காரணமாக இருந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்வுக்காக ஆண்டவருக்கு தோத்திரம் செலுத்தவும் அழைக்கப்படுகிறோம். இந்த வாரத்திலே நாம் சிந்திக்கும்படியாக எபேசியர் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறைக்கும் சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. பவுலடிகளார் எபேசியருக்கு எழுதின இந்த கடிதத்திலே மிக அழகாய் சொல்லுகின்றார். சபையிலே கிறிஸ்துவின் மூலமாகத்தான் மகிமை வர வேண்டும் என்பதையும், அந்த மகிமை சதாகாலங்களிலும் நிலைத்திருக்கக்கூடிய மகிமை என்பதையும் தெளிவுபடுத்துகின்றார். அன்புக்குரியவர்களே, திருச்சபை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே உருவாக்கப்பட்டது.
அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 47 வசனத்திலே பார்க்கின்றோம். ரட்சிக்கப்பட்ட மக்கள் கூடுகின்ற இடமாக திருச்சபை காணப்பட்டது. திருச்சபை குறித்து இன்னும் பார்க்கின்ற போது அப்போஸ்தலர் 20:28 ஆண்டவர் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்தது திருச்சபை. மணவாட்டியான திருச்சபை மணவாளனாகிய கிறிஸ்து இயேசுவுடைய வருகையை சந்திப்பதற்கு ஆயத்தப்படுகிறது என்று சொல்லி வெளிப்படுத்தல் 19:7 நாம் பார்க்கிறோம். திருச்சபை ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுகின்ற ஒரு திருச்சபையாக, கரைதரையற்ற மணவாட்டி திருச்சபையாக காணப்படுகின்ற போது கர்த்தருடைய சிறப்பான நோக்கத்தை நிறைவேற்றவும் அநேகரை ஆண்டவருடைய ஒளிக்கு நேராக வழிநடத்தவும் காணப்பட முடியும். நாமே திருச்சபையாய் மாறுகின்ற போது நம்முடைய திருச்சபை ஆசீர்வாதத்தின் திருச்சபையாக காணப்படும் என்பதிலே சந்தேகமில்லை. வளர்ந்து பெருகுக என்ற தலைப்பின் அடிப்படையிலே ஒரு சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். எப்பொழுது ஆண்டவருடைய திருச்சபை வளர்ந்து பெருகும் என்று சொல்லி பார்க்கின்ற போது யாத்திரையாகமம் 36 அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களிலே பார்க்கின்ற போது, உண்மையுள்ள மக்களால் வளர்ந்து பெருகும் திருச்சபை. உண்மையுள்ள மக்களால் வளர்ந்து பெருகும் திருச்சபை. ஆண்டவர் உண்மை உள்ளவர். தம்முடைய பணியாளர்களையும் தம்முடைய மக்களையும் உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி ஆண்டவர் அழைக்கிறார். நாம் பாத்திரவான்களை நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நமக்கு கற்றுத்தருகிறார். இங்கு பார்க்கின்ற போது பரிசுத்த ஸ்தலத்தின் பணிகளை அதை குறித்து கர்த்தர் மோசேக்கு கூறுகின்ற போது, மோசே அவருடைய உடன்பணியாளர்கள் இஸ்ரவேல் மக்கள் உண்மையுள்ள மக்களாக அதனை ஞானத்துடனும் விவேகத்துடனும் செய்கின்ற நிகழ்வினை தான் இந்த யாத்திரையாகமம் புத்தகத்திலே 36 அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். வசனம் 1-2 நாம் பார்க்கின்றோம். உண்மையாய் பணிபுரிகின்ற அருட்பணியாளர்கள். 3 வசனத்திலே பார்க்கின்றோம். இந்த உண்மையினாலே ஆண்டவருடைய அருட்பணியை நேசித்து இஸ்ராயேல் மக்கள் செயல்படுகின்றவையிலும் பார்க்கிறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையோடு இருக்க விரும்புகின்றார். நம்முடைய உள்ளத்திலே உண்மையாய் இருக்க வேண்டும். சங்கீதம் 51:6 பார்க்கிறோம். நம்முடைய பொறுப்புகளிலே பணிகளிலே உண்மையோடு இருக்க வேண்டும். மத்தேயு 25:23 பார்க்கிறோம். நம்முடைய ஆராதனைகளிலே வழிபாடுகளிலே நாம் கூடுகின்ற சபை கூடுதல்களிலே உண்மையோடு இருக்க வேண்டும். யோவான் 4:24 பார்க்கிறோம். நாம் ஆசரிக்கின்ற பண்டிகைகளிலே பலிகளிலே நன்றி படைப்புகளிலே உண்மையோடு இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 5 அதிகாரம் 8 வசனத்திலே பார்க்கிறோம். உண்மையாய் நடப்பவர்கள் ஆண்டவருக்கு பிரியம். நீதிமொழிகள் 12:22 பார்க்கிறோம். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த திருமண்டல ஞாயிறிலே நான் என்னுடைய திருச்சபையிலே உண்மையோடு இருக்கிறேனா? ஆண்டவர் என்னை நானே திருச்சபையாய் இருப்பதற்கு அழைத்திருக்கிறார். எனவே நான் என்னுடைய அழைப்பிலே கர்த்தருக்கு முன்பதாக உண்மையோடு எல்லாருக்கும் முன்பதாக சிறப்பான காரியங்களை செய்ய நாடுகிறேனா என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இப்படி உண்மை தன்மையோடு இருக்கின்ற போது அநேகர் ஆண்டவருடைய அன்பு கண்டுகொண்டு ஆண்டவருடைய அன்புக்கு நேராக வர முடியும். கர்த்தருடைய நாமம் அதன் மூலமாய் மகிமைப்படும். திருச்சபை வளர்ந்து பெருகும் என்பதிலே சந்தேகம் எதுவுமில்லை. அன்புக்குரியவர்களே, தமிழகத்திலே அதுவும் குறிப்பாக திருநெல்வேலி பகுதியிலே தான் அநேக அருட்பணியாளர்கள் வந்து ஆண்டுடைய ஊழியத்தை நிறைவேற்றினார்கள். நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் உலகம் சார்ந்த வளர்ச்சிக்கும் அவர்களுடைய அர்ப்பணிப்பு, அவர்களுடைய ஆண்டவர் மீது வைத்திருந்த அன்பும் என்று சொன்னால் மிகையாகாது. காரணம், அவர்கள் ஆண்டவருடைய அழைப்புக்கு உண்மை உள்ளவர்களாய் இருந்தார்கள். பாடுகளின் மத்தியிலும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். தலையாகிய கிறிஸ்து சரீரமான சபை என்ற உன்னத சிந்தனையோடு கர்த்தரை தலைவராய் வைத்து திருச்சபைகளை ஸ்தாபித்து தேவநாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். திருச்சபை எப்பொழுது வளர்ந்து பெருகுகிறது? உண்மையுள்ள மக்களால் வளர்ந்து பெருகுகிறது திருச்சபை. இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற போது 2 கொரிந்தியர் 9 அதிகாரம் 6 முதல் 15 வசனங்களிலே பார்க்கின்ற போது, ஒரு துறைமுக பட்டணமான கொரிந்து திருச்சபையிலே அங்கிருந்த திருச்சபைக்கு பவுலடிகளார் எழுதின இந்த கடிதத்திலே மக்கதோனியா மக்களினுடைய சிறப்பான வாழ்வை குறித்து, அவர்களுடைய உற்சாகமான செயல்பாடுகளை குறித்து சான்று கொடுப்பதை தான் இந்த பகுதியிலே பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 9 6 முதல் 15 வசனங்களிலே உற்சாகமான மக்களால் வளர்ந்து பெருகும் திருச்சபை. திருச்சபை ஆண்டுடைய பணிகளிலே செயல்படுகின்ற மக்கள்
உண்மையோடு இருப்பது மாத்திரம் போதுமானதாக அமையாது, உற்சாகத்தோடு செயல்பட வேண்டும். வசனம் 7வது வசனத்திலே பார்க்கிறோம், உற்சாகமான மக்களிடத்திலே ஆண்டவர் பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 12ஆம் வசனத்திலே இந்த உற்சாகத்தோடு அவர்கள் செயல்பட்டதனுடைய விளைவு, கர்த்தருக்கென்று தங்களை அர்ப்பணம் செய்தார்கள். தங்களுடைய ஊழியர்களுக்கென்று அர்ப்பணம் செய்து சிறப்பாய் ஊழியங்களினுடைய பங்களிப்புகளிலும் ஊழியக்காரர்கள் வைத்த நேசத்திலும் அது வெளிப்பட்டது. அது குறைவை நீக்கியது. 12ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், குறைவை நீக்கி அநேகர் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்பதற்கும் சிறப்பான ஆசீர்வாதத்திற்கும் ஏதுவாயிருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களிலே சாட்சி கொடுக்கிறார் பவுலடிகளார் மக்கதோனியா திருச்சபையாரை பற்றி. உற்சாகத்தோடு மக்களுடைய செயல்பாடு இருக்கின்ற போது திருச்சபை ஆசீர்வாதமாயிருக்கும். உற்சாகத்தோடு மக்கள் செயல்படுகின்ற போது ஆண்டவருடைய அருட்பணியை நேசிப்பார்கள், அருட்பணியாளர்களை நேசிப்பார்கள். ஆண்டவருக்கென்று தங்களை முழுவதுமாய் ஒப்புக் கொடுத்து அர்ப்பணிப்போடு செயல்படுவதற்கு அது ஏதுவாய் இருக்கும் என்று சொல்லி இந்த பகுதியிலே பார்க்கிறோம். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே ஆண்டவருடைய வார்த்தைகளை பார்க்கிறோம். கர்த்தர் தம்முடைய பணிகளுக்காக காணிக்கை கேட்க சொல்லுகிறார். இப்ப சொல்லுகின்ற போது அவர் சொல்லுகிறார், உற்சாகமானவனிடத்திலே கேட்டு வாங்கு என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்காக நாம் கொடுக்கின்ற போது, ஆண்டுடைய அருட்பணிகளிலே நாம் செயல்படுகின்ற போது நம்முடைய செயல்பாடு உற்சாகமாய் இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த பகுதியிலே நாம் பார்க்க முடிகிறது. உற்சாகத்தின் ஆவியினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் நம்மை அர்ப்பணிக்கின்ற போது நாமே திருச்சபையாக மாறலாம். நம்முடைய திருச்சபை இன்னும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவாக உழைக்கலாம் என்பதிலே சந்தேகமில்லை. 3வதாக மத்தேயு 25ஆம் அதிகாரம் 31 முதல் 40 வசனங்களிலே நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். இங்கு வலது பக்கத்தில் நிற்கிற மக்கள் ஆசி பெற்ற மக்களாக, ஆண்டவருடைய ஆளுகைக்கு அழைப்பு பெற்ற மக்களாக, ஆண்டவருக்கு உதவி செய்த மக்களாக இங்கு பார்க்க முடிகிறது. உதவி செய்கின்ற மக்களால் வளர்ந்து பெருகும் திருச்சபை. 35 முதல் 40 வசனம், குறிப்பாய் 40வது வசனத்திலே பார்க்கின்ற போது சிறியவர்களுக்கு உதவி செய்தார்கள். நம்முடைய பகுதிக்கு வந்து ஊழியம் செய்த மிஷனரிமார், அதாவது அருட்பணியாளர்கள் நமக்கு கற்றுத்தந்த ஒரு பெரிய காரியம், ஆண்டுடைய அன்பை பெற்றோம், ஆண்டுடைய ஆசீர்வாத வாழ்வை பெற்றோம். இந்த அன்பையும் ஆசீர்வாத வாழ்வையும் மற்ற மக்களோடு ஊழியங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். எனவேதான் நம் ஊழியங்களை நேசிக்கிறோம், ஊழியர்களை நேசித்து நாம் அதிகமாய் உற்சாகத்தோடு உதவி செய்கிறோம். நம்முடைய மாம்பழச்சங்க பண்டிகை அதுக்கு ஒரு நல்ல சான்றாய் அமைகிறது. இன்னும் பல்வேறு விதமான அருட்பணியோடு இணைந்த திருப்பணிகளை நாம் செய்கிறோம். ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமையாய் அவைகள் அமைகிறது. மார்க் 9:24 பார்க்கிறோம், ஆண்டவர் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஆண்டுடைய பிள்ளைகள் நாமும் உதவி செய்வதற்கு அழைக்கப்படுகிறோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே பவுலடிகளார் இவ்வாறாக குறிப்பிடுகிறார், உதவி செய்ய நாடுங்கள். ஆண்டுடைய ஊழியங்களிலே நாம் உண்மையோடு இருக்க வேண்டும், உற்சாகமாக இருக்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும். அதுதான் சிறப்பு மிக்கது. 1800 ஆண்டுகளிலே சாரா டக்கர் அம்மையாரை குறித்து நாம் பார்க்கின்ற போது, இங்கிலாந்திலே நடக்க முடியாத ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கிறார்கள். தென் பகுதியினுடைய ஊழியங்களை குறித்தும் குறிப்பாய் பெண்களினுடைய நிலையை குறித்தும் கூறுகின்ற போது வருத்தத்தோடு வீட்டுக்கு சென்று ஆண்டுடைய சமூகத்திலே கதறுகிறார்கள், ஆண்டவரே, நான் என்னுடைய கால்கள் சரியாயிருந்தால் நான் சென்றிருப்பேன். பட் என்னால் செல்ல முடியாத ஒரு சூழல். ஆனால் என்னுடைய பிறந்த நாளுக்கு வருகின்ற பரிசுகள் எதுவும் எனக்கு வேண்டாம், அவைகளை பணமாக பெற்று கேட்டு வாங்கி தமிழ்நாட்டிற்கு திருநெல்வேலி பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். முதல் ஆசிரியர் பயிற்சி நிறுவனம், கல்லூரி அமைக்கப்படுகிறது, பள்ளிகள் உருவாக்கப்படுகிறது என்றதை இல்லாதவருக்கு செய்தார்கள். அதனுடைய விளைவு ஆசி பெற்றுகிறோம். ஆனால் அவர்கள் இந்தியா வரவில்லை, அவர்கள் ஊழியம் செய்யவில்லை, ஆனால் உதவி செய்தார்கள். அது ஆசீர்வாதமாய் அமைந்தது. உபாகமம் 26:10-11 நாம் பார்க்கிறோம், ஊழியர்களுக்கு உதவுங்கள். இரண்டாவதாக ஒன்றுமில்லாத மக்களுக்கு பங்குகளை அனுப்பி வைத்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதையும் நாம் அங்கு பார்க்கிறோம். அப்பொழுது ஆண்டுடைய மகிழ்வின் சந்தோஷம் காணப்படும்.
என்று சொல்லி. அன்புக்குரிய ஆண்டுடைய பிள்ளைகளை, உண்மையாய் செயல்படுவோம் உன்னதருக்காக, உற்சாகமாக கொடுப்போம் உயர் திருப்பணிகளுக்காக, உதவி செய்வோம் உதவியற்றோருக்காக, நாம் ஆசி பெறுவோம், அநேகர் ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு வழி நடத்துவோம். நமது திருச்சபை இன்னும் வளர்ந்து பெருகும். நாமே திருச்சபையாக ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சங்கீதம் 22:30 கூறப்பட்ட வசனத்தின்படி ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும் என்ற திருவார்த்தை நம்மிலே நிறைவேற கர்த்தர் அருள் புரிவாராக. ஆமென். வளர்ந்தே பெருகுக என்றே உள்ளம் மகிழ்ந்தே புகழ்ந்திட வாரீர். வளர்ந்தே பெருகுக என்றே உள்ளம் மகிழ்ந்தே புகழ்ந்திட வாரீர். தளர்ந்தே சோர்வுறும் கால்களே பலம் அடைந்தே நடந்திட வாரீர். தளர்ந்தே சோர்வுறும் கால்களே பலம் அடைந்தே நடந்திட வாரீர். பெருகுவோம் வளர்ந்து பெருகுவோம், பெருகுவோம் வளர்ந்து பெருகுவோம். தேவன் அருளும் ஆவியின் அருமையாம் ஒளியில் வளர்ந்தே பெருகுவோம், வளர்ந்தே பெருகுவோம். 200 ஆண்டுகள் மேலாய் நெல்லை திருச்சபை வளர்ந்திட நேர்ந்தார். 200 ஆண்டுகள் மேலாய் நெல்லை திருச்சபை வளர்ந்திட நேர்ந்தார். வரும் பல ஆண்டுகள் எல்லாம் இன்னும் பெருகிட அருள் வரம் ஈவார். வரும் பல ஆண்டுகள் எல்லாம் இன்னும் பெருகிட அருள் வரம் ஈவார். பெருகுவோம் வளர்ந்து பெருகுவோம், பெருகுவோம் வளர்ந்து பெருகுவோம். தேவன் அருளும் ஆவியின் அருமையாம் ஒளியில் வளர்ந்தே பெருகுவோம், வளர்ந்தே பெருகுவோம். பிரிவினை எழுந்திடும் நேரம் நம்மை கரிசனையோடவர் இணைத்தார். பிரிவினை எழுந்திடும் நேரம் நம்மை கரிசனையோடவர் இணைத்தார். உரிமையாய் ஒருமையில் வளர அவர் பரிவுடன் தினம் நடத்திடுவார். உரிமையாய் ஒருமையில் வளர அவர் பரிவுடன் தினம் நடத்திடுவார். பெருகுவோம் வளர்ந்து பெருகுவோம், பெருகுவோம் வளர்ந்து பெருகுவோம். தேவன் அருளும் ஆவியின் அருமையாம் ஒளியில் வளர்ந்தே பெருகுவோம், வளர்ந்தே பெருகுவோம். தூய்மையில் தவறிய வேளை நம்மை தூயவர் தூக்கியே எடுத்தார். தூய்மையில் தவறிய வேளை நம்மை தூயவர் தூக்கியே எடுத்தார். தாய்மையின் கரம் கொண்டு தானோ நம்மை தாங்கியே தினம் அணைத்திடுவார். தாய்மையின் கரம் கொண்டு மேலும் நம்மை தாங்கியே தினம் அணைத்திடுவார். பெருகுவோம் வளர்ந்து பெருகுவோம்,
பெருகுவோம், வளர்ந்து பெருகுவோம். தேவன் அருளும் ஆவியின் அருமையாம் ஒளியில் வளர்ந்தே பெருகுவோம், வளர்ந்தே பெருகுவோம். ஒளியென உலகினில் வந்தார், நம்மை ஒளியென விளங்கிட அழைத்தார். ஒளியென உலகினில் வந்தார், நம்மை ஒளியென விளங்கிட அழைத்தார். ஒளி தரும் தீபங்களாக என்றும் ஒளிந்திட ஓடியே வாரீர். ஒளி தரும் தீபங்களாக என்றும் ஒளிர்ந்திட ஓடியே வாரீர். பெருகுவோம், வளர்ந்து பெருகுவோம், பெருகுவோம், வளர்ந்து பெருகுவோம். தேவன் அருளும் ஆவியின் அருமையாம் ஒளியில் வளர்ந்தே பெருகுவோம், வளர்ந்தே பெருகுவோம், வளர்ந்தே பெருகுவோம், வளர்ந்தே பெருகுவோம்.